14வது ஓசூர் புத்தக திருவிழாவிற்கு வருகை தந்திருக்கும் சான்றோர்கள், பெரியோர்கள், மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் முதற்கண்ணின் வணக்கம். வெற்றிகரமாக நடந்து கொண்டிருக்கும் 14வது ஓசூர் புத்தக திருவிழாவிற்கு மேலும் சிறப்பையும் மகிழ்வையும் சிந்தனையையும் கூட்ட வந்திருக்கும் தன் பேச்சால் அவையை கட்டி போடும் ஆற்றல் கொண்ட பட்டிமன்ற பேச்சாளர், கல்வியாளர், எழுத்தாளர், என் அன்பு தோழி, ஏன் சொன்னேன் நான் கடைசி சொல்றேன், என் அன்பு தோழி ஏன் சொன்னேன் அப்புறம் சொல்றேன், அவர்களை உங்கள் அனைவரின் சார்பில் வணங்கி வரவேற்கிறேன். பலத்த கைத்தட்டலுடன் அவர்களை வணங்கி நாம் வரவேற்பதில் ஓசூர் புத்தக திருவிழா பெருமை அடைகிறது. இன்றைய நிகழ்விற்கு தலைமையேற்று இருக்கும் திருமிகு ஜெயபிரகாஷ் மண்டல தலைவர், 42வது வார்டு மாவட்ட உறுப்பினர் அவர்களை வருக வருக என்று கைத்தட்டலோடு வரவேற்கிறோம். திருப்பூர் சங்கம் திருமிகு SM சேகர் பாபு செயலாளர், KCC நகர் ஹவுஸ் ஓனர்ஸ் வெல்ஃபேர் அசோசியேஷன், திருமிகு டி பொன்துரைச்சி செயல்பாட்டாளர் ஓசூர் புத்தக திருவிழா, திருமிகு N கோபால் இணைத்தலைவர் கிருஷ்ணா நகர் குடியிருப்போர் சங்கம் வருக என்று வரவேற்கிறோம். இன்றைய சிறப்பு விருந்தினர்கள் அரிமா டாக்டர் YVS ரெட்டி PMJF கோல்டன் ஜூப்ளி சோசியல் ஒர்க்கர் அவர்களையும், திருமிகு B முஜிபுர் ரஹ்மான் வார்டு 29 மாமன்ற உறுப்பினர் அவர்களையும், அரிமா R சீனிவாசன் MD கௌதம் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் அவர்களையும், திருமிகு ரா ரத்னகுமார் MD விஷாலி என்டர்பிரைசஸ் ஒசூர் அவர்களையும், திருமிகு சிவந்தி அருணாச்சலம் மாவட்ட செயலாளர் பகுத்தறிவாளர் கழகம் அவர்களையும், ரொட்டேரியன் S கார்த்திகேயன் MD தரணி சர்வீஸ் ஒசூர் அவர்களையும், திருமிகு B யுவராஜ் மனநல ஆலோசகர் ட்ரெய்னர் பிசியோலஜிஸ்ட் அவர்களையும், அரிமா க விவேகானந்தன் சாய்ராம் பெயிண்ட்ஸ் ஒசூர் அவர்களையும், மேலும் இன்று நன்றி உரையாற்ற இருக்கும் திருமிகு மோ செந்தில்குமார் இணை செயலாளர் ஓசூர் புத்தக திருவிழா இவர்கள் அனைவரையும் ஓசூர் புத்தக திருவிழா நிர்வாக குழு சார்பில் வருக வருக என்று வரவேற்கிறேன். பொதுமக்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். வாசிப்பை குழந்தைகளுக்கு ஒரு வேலையாகவோ கடமையாகவோ வழங்கக்கூடாது, அதை ஒரு பரிசாக வழங்க வேண்டும் என்றார் அமெரிக்க பெண் எழுத்தாளர். வணக்கம், நன்றி. அடுத்தபடியாக தலைமுறையாக மண்டல தலைவருமாகிய திருமிகு ஐயா அவர்களை, ஜெயபிரகாஷ் ஐயா அவர்களை தலைமுறையாற்ற அன்புடன் மாலை வணக்கம். இன்று கிருஷ்ணகிரி மாவட்டத்தின் புத்தக திருவிழாவிற்கு வருகை தந்திருக்கின்ற அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் மற்றும் தாய்மார்களுக்கும் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை கூறிக்கொண்டு, இன்று பர்வீன் சுல்தானா அவர்கள் அந்த மேடம் நான் என்ன சொன்னாலும் நீங்க கேட்கறதுக்கு அந்த கான்சன்ட்ரேஷன் இருக்காது. ஏன்னா அவங்க எப்பதான் பேசுவாங்க தான் நீங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. அதனால நான் சீக்கிரம் முடிச்சுக்கிறேன். ஏன்னா மேடம் பேசுவாங்க, எப்படா பேசுவாங்க வெயிட்டிங் இருக்கிறதா. நான் பேசியும் இன்னொரு நம்ம பேசிக்கலாம். ஆனா ஒன்று குறிக்கும் என்று அம்மா அப்துல் கலாம் என்றால் தமிழ்நாட்டுக்கு ஒரு பர்வீன் சுல்தானா. அதே போல் நீங்கள் இன்று நான் கூறினேன் உங்களை, இந்தியாவிற்கு ஒரு அப்துல் கலாம் என்றால் தமிழ்நாட்டிற்கு ஒரு பர்வீன் சுல்தானா. இன்று நீங்கள் ஒசூர் சுல்தானா. எங்க மக்களுக்கு நீங்கள் கொடுக்கின்ற மோட்டிவேஷன், நீங்க மறுபடியும் எங்க ஸ்கூல் பசங்க எப்படா வருவாங்கன்னு நானும் அவர் கூட சேர்ந்து நாங்க ரோட்ல வெயிட் பண்ணுவோம். அவங்களுக்கு அவங்களோட மோட்டிவேஷன் கொடுக்கணும் என்று உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். நீங்க உங்களோட யூடியூப்ல பார்த்த ஆமை போல் வாழணும்னு சொன்னீங்க. ஆனா ஆமை போல் வாழ்றது பற்றி படிச்சிடலாமா? இவ்வளவு புத்தகத்தை படிச்சா ஆமை போல் வாழலாம், அதுக்கு அவ்வளவு டைம் கிடைக்கும். ஆனா இப்ப எங்களுக்கு கிடைக்காது. இருந்தாலும் எங்களுடைய குருநாதர்
உதயசரிகன் அவர்களுக்கும் மற்றும் நான் மீண்டும் அதை கூறுகிறேன், அவர்களுக்கு நான் வழிவிட்டு அங்கு அமர்கின்றேன். அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். பந்தினை போல் உள்ளம் வேண்டியபடி செல்லும் உடல் கேட்டேன், நசையரு மனம் கேட்டேன், நித்தம் நவம் என சுடர் தரும் உயிர் கேட்டேன், அசைவது மதி கேட்டேன், இதை அருள்வதில் உனக்கெதும் தடையுள்ளதோ, வல்லமைத்தாய் இந்த மண்ணினம் கைவிடவாள். தெளிவுறதை அறிந்திருந்தது, தெளிவுறதை அறிந்திருதல், தெளிவு தர மொழிந்திருதல், சிந்திப்பார்க்கே கழிவளர உள்ளத்தில் ஆனந்த கனவு பலத்தால் கண்ணீர் துணி வர உள் உருக்குகிறது. இவையாவும் நீ அருளும் தொழில்களோ என மகாகவி சுப்பிரமணிய பாரதியின் சரஸ்வதி வழக்கத்தை முன்வைத்து கண்ணியத்துக்கும் போற்றுதலுக்கும் உரிய 14வது முறையாக வெற்றிகரமாக ஒசூர் என்கின்ற பாரம்பரியம் மிக்க இந்த திருமண்ணில் கிருஷ்ணகிரி மாவட்ட நிர்வாகமும் தமிழ்நாடு அறிவியல் இயக்கமும் இணைந்து நடத்தக்கூடிய இந்த புத்தக திருவிழாவில் பேசுவதற்கான பெரும் வாய்ப்பு பெற்றமைக்கு நான் எல்லோருக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த அனைவருக்கும் என் வணக்கங்களும் பாராட்டும் நன்றியும் வாழ்த்தும். வீற்றிருக்கக்கூடிய 2வது வார்டு மாமன்ற உறுப்பினர் மண்டல தலைவர் தலைமையேற்றிருக்கக்கூடிய பெருந்தகை திருமிகு ஜெயபிரகாஷ் அவர்களே, ஒசூர் புத்தக திருவிழாவின் துணை தலைவர், இங்கே வரவேற்புரை நிகழ்த்திய முனைவர் ஒசூர் மணிமேகலை அவர்களே, ஒருங்கிணைப்பாளர்கள் திரு சேதுராமன் அவர்களே, சிவகுமார் அவர்களே, சந்துரு அவர்களே, பாலகிருஷ்ணன் அவர்களே, கோல்டன் ஜூப்ளி சோசியல் ஒர்க்கர் அரிமா YVS ரெட்டி அவர்களே, மாவட்ட செயலர் பகுத்தறிவாளர் கழகம் திருமிகு சிவந்தி அருணாச்சலம் அவர்களே, பெயர் இல்லாமல் போனாலும் இந்த நிகழ்ச்சிக்கு முதுகெலும்பாகவும் நெஞ்செலும்பாகவும் திகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அத்துணை சான்றோர்களுக்கும், பத்திரிகையாளர்களுக்கும், ஊடகவியலாளர்களுக்கும், தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும், பிரமுகர்களுக்கும், திரளாக கூடியிருக்கக்கூடிய என் உயிரிலும் மேலான தமிழ் உறவுகளுக்கும் என்னுடைய பணிபணிபான வணக்கம். இப்போ ஆஹா கவிதை என்கின்ற தலைப்பிலே நான் பேச போகிறேன். என்னை போன்றோருக்கு என்ன பெரிய சங்கடமும் சௌரியமும் என்றால், நான் பேசுற தலைப்பை எனக்கு முன்னாலே ஒருத்தர் வந்து பேசினார். அவரு ஒரு விளக்கம் கொடுத்துட்டு போயிருக்கார். நான் முதல்லயே கையெழுத்து போட்டுறேன். அவர் சொன்ன விளக்கத்துக்கும் எனக்கும் எந்த தொடர்பும் இல்லை. இப்போ நான் ஒரு விஷயத்தை சொல்லிட்டு என் பேச்சை தொடங்கலாம் என்று நினைக்கிறேன். நிறைய பேர் சுவிட்ச் ஆஃப் பண்ணு, அரை மணி நேரத்துல யூடியூப்ல வந்து என்ன இதுவரைக்கும் எதிர பார்த்துருக்கீங்க? நேர்ல வந்திருக்கேன்ல, நேர்ல உங்களை பார்க்கறதுக்கு தானே வந்திருக்கேன். பல நேரங்களில் நமக்கு வாழ்க்கை எப்படி ரசிப்பது என்பதே தெரியவில்லை. எதையேனும் பதிவு செய்து விட வேண்டும், யாருக்கேனும் அனுப்பி விட வேண்டும். நம்ம எப்போவாவது இருந்தோம்னா இதை இப்படி எடுத்து பார்த்துக்கலாம். மனதரையில் புத்தியிலே சேமித்து வைத்துக் கொள்கின்ற பழக்கம் இல்லாத காரணத்தினால் நாம் சில கேட்ஜெட்டை நம்பி வாழக்கூடிய இந்த சூழ்நிலையில் இருந்து என்னை நானே மாற்றிக்கொண்டது போல உங்களையும் மாற்றுவதற்காகத்தான் ஆஹா கவிதை என்கின்ற தலைப்பில் பேசப்படுகிறேன். என்ன செய்து உங்களிடத்தில் பேச்சை என் எழுச்சி உரையை கேட்டிருப்பீர்கள். நோக்கு நான் எதை பார்த்து ரசிக்கிறேன் என்பதனை உங்களுக்கு கடத்த போகிறேன். என்னை இந்த அளவிற்கு பேச்சாளராக நிறுத்துவதற்கு பின்னால் இருக்கக்கூடிய ரகசியத்தை, இதுவரைக்கும் நான் யாரிடத்திலுமே பகிர்ந்து கொள்ளாத ஒரு ரகசியத்தை ஆஹா கவிதை என்கின்ற தலைப்பில் பேசுவதன் மூலமாக கடத்த போகிறேன்.
இந்த புத்தக திருவிழாவில் ஒரு சொல்லை மட்டும், ஒரு வாக்குமூலத்தை மட்டும் தந்துவிட்டு என் பேச்சை தொடங்கலாம் என்று நினைக்கிறேன். எப்பொழுதும் என் வாழ்க்கையில் நான் எந்த புத்தக திருவிழாவுக்கு போனாலும் இதை சொல்லாமல் என் பேச்சை தொடங்குவதே இல்லை. அங்கே மிகப்பெரிய கூட்டத்தை ஏற்பாடு செய்திருந்தார்கள். 4வது 5வது விழா நினைக்கிறேன். இன்றிலிருந்து ஒரு 10-15 ஆண்டுகளுக்கு இப்படி அவையில் இன்று பேசிக் கொண்டிருக்கிறேன். இங்கே வலது பக்கம் திரும்பி பார்த்தால் ஏதோ பெரிய பெரிய பதாகைகளில் எழுதி இருந்தார்கள். இப்போ நீங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த 2 பதாகைகள்ல ஏதோ எழுதி இருக்கு, மற்றதெல்லாம் காலியா இருக்கு, நின்றுட்டு இருக்கு. இங்கதான் மக்கள் இருக்காங்க. அது இந்த பக்கம் திரும்பி இருந்திருக்கணும். என்ன இருக்குங்கிறத இங்க அவ்வளவு ஃப்ரீயா இருக்கு இந்த இடம். நான் இப்படியே பார்க்கிறேன். அதுல ஒரு பேரறிஞருடைய பொன்மொழியை எழுதி கொண்டிருந்தார். அதை நான் வாசித்ததற்கு முன்னால் என் சிந்தனை வேறாக இருந்தது. அதை வாசித்ததற்கு பிறகு என் சிந்தனையில் மாற்றம் நிகழ்ந்தது. அந்த வாக்கு மூலம் அந்த பொன்மொழி வேறு எதுவும் இல்லை. நீங்கள் எந்த புத்தகத்தையும் காசு கொடுத்து வாங்கவே முடியாது. நான் நினைச்சு பார்க்கிறேன், ஒவ்வொரு வருஷத்திலும் நான் பல்லாயிரம் ரூபாய் காசு கொடுத்து புத்தகம் வாங்கிட்டு ஒரு லைப்ரரி இருக்கு என் வீட்டுல. இப்படி சொல்றாரு, காசு கொடுத்து வாங்கினது இல்லைங்க. கீழே எழுதினாரு பாருங்க, அதுதான் மெசேஜ். நீங்கள் வாங்கியது எல்லாம் அச்சுக்கூலியையும் காகித கூலியையும் தான் நீங்கள் தந்தீர்களே தவிர எந்த புத்தகத்தை நீங்கள் காசு கொடுத்து வாங்கிவிட முடியும்? நான் வந்து போவதற்கான நேரத்திற்குத்தான் என் ஊதியமே தவிர என் புத்திக்கு ஊதியம் இல்லை. யாரால் புத்திக்கு ஊதியம் தந்துவிட முடியும்? அதனால்தான் என் சங்க தமிழ் சொல்லுகிறது, முற்றுழி உதவியும் முழு பொருள் கொடுத்தும் பிற்றை நிலை முனியாது கற்றல் நன்று. படிச்சுக்கோ. இதனால எனக்கு என்ன பலன்னு தெரியாம என்ன வந்துட போகுது அப்படின்னு கோபப்படாம படிச்சுக்கோ. கற்றுக் கொடுக்கின்றவர்கள் கஷ்டத்தில் இருந்தால் அந்த கஷ்டத்தை நீக்கி அவரிடமிருந்து ஏதேனும் கற்றுக்கொள். நீ கஷ்டப்பட்டு சம்பாதித்ததை அவர்களுக்கு கொடுத்தேனும் நீ கற்றுக்கொள் என்கிறது சங்கத்தமிழ். எந்த ஒரு சிந்தனையையும் காசு கொடுத்து வாங்கிவிட முடியாது என்பதுடன் ஆஹா என்று ஒரு ஒலி எழுந்தது எனக்கு. எப்பொழுதும் அபரிமிதமான அதிசயமான இதற்கு முன்னால் நான் கண்டிராத புதிய ஒரு விஷயத்தை பார்க்கின்ற பொழுது உள்ளுக்குள் இருந்து வெடித்து கிளம்புகிற ஒரு உணர்ச்சியைத்தான் நான் ஆஹா என்கின்ற சொல்லின் மூலமாக சொல்ல முயற்சிக்கிறேன். அப்படிங்கிறது எந்த மொழியா இருந்தா என்ன? பலே அப்படிங்கிறது எந்த மொழியா இருந்தாங்க? சபாஷ் அப்படிங்கிறது எந்த மொழியா இருந்தாங்க? நான் எனக்குள் வியந்த விஷயங்களை சொல்ல போகிறேன். என்னை சரியான நாள்ல என்ன கூப்பிட்டுருக்காங்க. ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் செகண்ட் இயர் கூப்பிட்டுடுங்க, ஏன்னா சில டிப்ஸ் கொடுப்பேன். போன உடனே புக்ஸ் வாங்கிடாதீங்க. ஃபர்ஸ்ட் டே வாங்க, ஒரு ரவுண்ட் அடிங்க, ப்ராஸ்பெக்டர்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போங்க. வீட்டுக்கு போய் உங்க கிட்ட இருக்கக்கூடிய காசை கால்குலேட் பண்ணுங்க. எந்த புத்தகத்தை வாங்கலாம் என்றது முதல்ல டிக் பண்ணுங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய ஆசிரியர்கள், சான்றோர்கள், நண்பர்களுக்கு கேளுங்கள். மிகவும் முடிவு செய்துவிட்டு இந்த புத்தக கண்காட்சியில் இந்த புத்தகத்தை நான் வாங்குகிறேன் என்றால் அடுத்த புத்தக கண்காட்சி வருவதற்குள் அதை படித்து முடித்து விட வேண்டும் என்கின்ற பேர்வாரம் நமக்கு வருவதற்கு இந்த முன்னேற்பாடுகள் உதவி செய்யும். புத்தகங்களை நானும் திட்டமிட்டுதான் வாங்குவேன். எதை வாங்கினாலும் செல்ஃபா யோசிச்சு வாங்குவேன். அது மற்றவர்களை திணிப்பதனாலோ மற்றவர்களின் பால் ஒரு இருக்காது. எப்படி ஒன்றை ரசிப்பது, எதற்கு பின்னால் எதை பார்ப்பது? ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, நான் சமீபத்தில் ஒரு பீகார் பழங்குடியினருடைய ஒரு புத்தகத்தை வாசித்துக் கொண்டிருந்தேன். போட்ட ஒரு புத்தகம், பழைய புத்தகம். அந்த புத்தகத்திற்குள் ஒரு செய்தி வருகிறேன். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அந்த செய்தியை நான் சொல்றதுக்கு. எப்படி நீங்க புரிஞ்சுக்க போகிறீங்கன்னு தெரியல. அப்படின்றீங்க நீங்க எந்த இடத்துல அப்படிங்கிறத பாத்துட்டீங்க. ஒரு பூ வளர்கிறது, பார்த்து கண்டை விழித்தீர்கள் என்றால் தந்தை என்னை நிகழ்கிறது. கடவுள் போல் கவிதை நிகழும். அதை வாசித்தவர்கள் எனக்குள் ஒன்று நிகழ்ந்தது.
நடந்தது என்ன தெரியுமா? ஒரு பழங்குடி பெரியவர் பஞ்சாயத்துல உட்கார்ந்துருக்க, அவர் ஒரு புறா, சரியா? அவர் ஒரு புறா உட்கார்ந்துக்கிட்டு எல்லா புறாக்களையும் பார்த்து, அம்மா புறாக்கள்லாம் குஞ்சு புறாக்களை தயார் பண்ணிட்டீங்களா? அதுல 4-5 கைய கீழே போடுறது, 2-3 கைது. உன் குஞ்சு புறாக்கள் நீ பறக்க விட்டு விட்டாய்? ஆம், விட்டு விட்டேன். என்ன சொல்லி தந்தார்? நீங்கள் என்ன சொல்லி தருகிறீர்களோ அதை நான் சொல்லி தருகிறேன். ஓ, என்ன சொல்லி தந்தாய்? சொல். ஜாக்கிரதையாக இருக்க கற்றுக் கொடுத்தேன். ஜாக்கிரதையாக எனக்கு மனநல மருத்துவர் வந்து ஒரு விஷயத்த சொல்லிட்டு போனார். அதெல்லாம் ரொம்ப அட்டூழிய அநியாயம். அந்த 2 நிமிஷம் புரிஞ்சுது. ஏதாவது என் பக்கத்துல உட்கார்ந்து எனக்கு ஒரே பொறாமையா இருக்கு அவரை பார்த்து. எனக்கு ஒன்றுமே புரியல. எனக்கு புரியவில்லை சார். ஒன்றை புரிந்தால் அது போல் பேரானந்தம் வேறு கிடையாது. புரிஞ்சுக்கணும். இங்கிருந்து வரும் தேங்க்ஸ். இன்னி வரைக்கும் நம்ம வந்து 2 பேரும் மறக்கவே மாட்டோம். ஒண்ணு கடிகாரம் பார்த்து கத்துக்கிட்டவங்க, 2 சைக்கிள் ஓட்ட கத்துக்கிட்டோம். 2 பேரையும் வாழ்க்கையில மறக்கவே முடியாது. 60-70 வயசு 80 வயசு ஆகும் ஞாபகம் இருக்கும். யார் உங்களுக்கு கடிகாரம் பார்க்க கத்து கொடுத்தது? யார் உங்களுக்கு சைக்கிள் ஓட்ட? அந்த பழங்குடி புறா கேட்கிறது, தலைவர் புறா கேட்கிறது, உன்னுடைய குஞ்சு புறாவுக்கு, இளைய புறாவுக்கு என்ன சொல்லி தந்த? ஜாக்கிரதையாக இருக்க சொல்லி தந்த. யாரிடம்? வேட்டைக்காரனிடம். வேட்டைக்காரனிடம் ஜாக்கிரதையாக இரு என்று சொல்லிக் கொடுத்தேன். ஓ, எந்த வேட்டைக்காரனிடம்? நுட்பமான கேள்வி. இந்த வேட்டைக்காரனிடம் அத்தனை பேர் கை தட்டுறாங்க. சூப்பர் அம்மா, நீ உன் குழந்தைக்கு பாடம் சொல்லி தந்ததில் தோற்று போனாய் என்று சொல்லுகிறது தலைமை புறா. என்ன தவறு? குழந்தைகளுக்கு குறி வைக்க தெரிந்த வேட்டக்காரங்கிட்ட இருந்து தப்பிச்சுக்கிறதுக்கு தெரியும். அது ஒரு இன்பான் குவாலிட்டி. நாம கத்துக் கொடுக்க வேண்டியது என்ன தெரியுமா? வெளியிலே நான் பூட்டிய குறி வைக்க தெரியாத வேட்டைக்காரனிடம் நாம் பத்திரமாக இருக்க வேண்டும். அவன் யாருக்கோ குறி வைக்கிறான்னு உட்கார்ந்துட்டு இருக்கா, 3 மேல பட்டு. ஆஹா, என்னமோ சொல்லிட்டாங்க. மன வெளிச்சமா சொல்ற, நம்ம புள்ள நம்ம பேச்ச கேட்காதுமா. நீங்க யாராவது இருக்கிறீங்களா? என் புள்ள என் பேச்ச கேக்குது அப்படின்னு கை தூக்குறவங்க யாராவது? கைய போடு. எனக்கு தெரியாதா? ஏன் தெரியுமா அந்த அம்மா அப்படி சொல்லிச்சு? நாம கேட்டோமா? நம்ம புள்ள கேட்கறது. ஆனா உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் டீச்சர், நான் ஒரு தாய். அது ஒரு இன்பில்ட் குவாலிட்டி. நான் ஊருக்கே சொல்லுங்க, என் பிள்ளைய வச்சு மை அம்மா. எப்ப பார்த்தாலும் மறைக்க பிடிக்காத அம்மா. நல்லது சொல்லிக் கொண்டிருக்கிறேன் அவனுக்கு. நீங்களும் நான் சொல்லுகிறேன், உங்களுக்கு முன்னால் உங்கள் குழந்தை உங்கள் பேச்சை கேட்காது. இருந்தாலும் நல்லதை சொல்லிக் கொண்டிருங்கள். ஏனென்றால் வாழ்க்கை அவர்களுக்கு முன்னால் வேறு ஏதேனும் சவால்களை போடுகின்ற பொழுது அந்த சவால்களை அவர்கள் நேர்த்தியாக சந்திப்பதற்கு நீங்கள் கற்றுக் கொடுக்கின்ற அறம் அவர்களுக்கு அங்கே பயன்படும் என்பதற்காக சொல்லுகிறேன். உங்கள் முன்னால் அவர்கள் நிகழ்ச்சி காட்டவில்லை என்றாலும் சொல்லிக்கொண்டே நல்ல விஷயங்களை சொல்லிக்கொண்டே தெரியறதே இல்லை. உதாரணத்துக்கு சொல்லவா? கவிதையும் ஜோக்கும் புரிஞ்சாதான் சார் கை தட்டுவோம். இப்ப எனக்கு முன்னால ஒருத்தர் உட்கார்ந்துட்டு நோட்ஸ் எடுத்துட்டு இருக்காரு. ஃபுல்லா நான் பேசுறேன். ஆனா எனக்கு உங்க மேல பிரச்சனையே கிடையாது சார். உங்க பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருந்து ஒண்ணு, அது நீங்க என்ன எழுதுறீங்கிறதே பார்த்துட்டு இருந்து என் பேச்ச கேட்கவே இல்லை. அதான் என் கிளாஸ்ல நான் 25 வருஷம் ஆச்சு நான் காலேஜ்ல ப்ரொஃபஸர் ஆகி. நான் வெள்ளி விழா நாயகி டீச்சரா. இது வரைக்கும் என் கிளாஸ்ல ஒரு பிள்ளை கூட ஃபெயில் ஆனது இல்லை, ஃபெயில் ஆக விட்டது இல்லை. பக்கத்துல பார்த்துருந்தா பிடிச்சிருவேன்.
ஐயோ அவர் இல்லையா டீச்சர், நாயா டீச்சர், அவர் எழுதுறது தப்பா இருக்கும், என்ன பேச்சு கேள்வி. வேட்டை தெரியாத பூனைக்குட்டி. வாழ்க்கை நமக்கு சில விஷயங்களை கற்றுக் கொடுக்கும். கற்றுக் கொடுக்கின்ற அந்த வினாடியில் நாம் கற்றுக்கொள்ளவில்லை என்றால், அந்த விஷயம் நமக்கு புரியவில்லை என்றால், you cannot step the river twice. உங்கள் காலை தொடுகின்ற தண்ணீரை மறுபடியும் உங்கள் வாழ்க்கையில் மறுபடியும் உங்கள் காலை தொட்டுவிட செய்ய முடியாது. கடந்து போனது கடந்து போனது.